அனைவருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 452 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 452 அப்படிங்கிற ரிசல்ட் 452 ரிசல்ட்டுக்கு நம்ம 422 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சார்ட் மூலியமாக நம்ம எடுத்ததில் ஏசி அதில் வந்து 42 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மந்த்லி சார்ட்டில் அதாவது கம்பெனி சார்ட் அதாவது விசு பம்பர் சார்ட்டில் எடுத்ததில் 422ம் இந்த கம்பெனி சார்ட்டு எடுத்ததில் 855 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்ததில் இதில் வந்து பி போர்டில் பாஸ் ஆகுது. சொல்லப்போனால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்குது. ஆனால் கெஸ்ஸிங் 2 விதமாக எடுத்தோம். 422 எடுத்தோம், 855 எடுத்தோமா. ஸோ 452 அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுமையான ஒரு வெற்றியை தான் கொடுக்குது. பட் இருந்தாலுமே நம்ம கொடுத்ததில் மாறி மாறி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 5 அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாகவே ஒன்று தான் சொன்னோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 2 அப்படிங்கிறதும் சொன்னோம். நல்ல நீட்டாக வந்து ஒரு கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் எந்த வித மாற்று கருத்துமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கணிப்புகள் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமாக உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் நேற்று நம்மளுடைய போஸ்ட் ஆப்பில் இருந்தாலும் சரி 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கணிப்புகளை பார்த்தோம். 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரியும் அதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளோட தகவல்கள். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். ஸோ மறக்காமல் நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. பம்பரில் தான் கொஞ்சம் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதாவது வாங்கின எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 4, 5, 2, 1, 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த எண்கள். ஆனால் ரிசல்ட் வந்தது 1, 3, 5, 4, 5, 2. அது சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா விபி. ரிசல்ட் வந்து நான் எடுத்த எண் வந்து விஏல 54, 52, 13. ஆனால் ரிசல்ட் வந்தது விபியில் 13, 54, 52 அப்படியே மாறிடுச்சு. இதுதான் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்துச்சு. இந்த ரிசல்ட்டில் 54, 52, 13 நான் எடுத்த எண்ணு டிக்கெட்டு. ஆனால் ரிசல்ட் வந்து 13, 54, 52 அப்படியே மாறிடுச்சு. ஆனால் சீரியல் நம்பர் மாறிடுச்சு. இது ஒரு பக்கம் நேரடியாக வந்து இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே ஒரு வாய்ப்பாக வந்திருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய பேட் லக் அப்படி ஆகிடுச்சு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் விடாமுயற்சி தான், பார்ப்போம். இப்போ இந்த கணிப்பு சம்ருதி கடைசியாக இந்த கணிப்புகள் படி வரும்போது இது எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கடைசியாக வந்த இந்த ஒரு ஒரு 5 ரிசல்ட் எடுத்துக்கோம். இந்த 55லேருந்து 55, 672, 536, 016, 695 அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் இந்த கம்பெனி சார்ட்டில் நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன வருது, பி போர்டில் என்ன வருது, சி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்மளுடைய கேரளா லாட்ரி இந்த ஒரு தகவல்கள் அனைத்தும் வந்து பொழுதுபோக்கிற்கு மட்டுமே அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. இப்போ இது படி பார்த்தோம்னா, இந்த பேட்டர்ன் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கிது. அதாவது இங்கே சொல்லப்போனால் இந்த இடத்துல 5க்கு 2, 2க்கு 6, 6க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 8 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நான் இப்போ டைரெக்டாகவே நான் சொல்கிறேனே, இப்போ வந்து இங்கே 5க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு கிடைக்கிது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 0க்கு 5, 5க்கு 7, 7க்கு 3, 3க்கு 1, 1க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 8 அப்படிங்கிறது கிடைக்கிது. பி போர்டில் 8 அப்படிங்கிறது கிடைக்கிது. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு 1, 1க்கு 6, 6க்கு 5, 5க்கு 0, 0க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு சி போர்டில் 4 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இந்த கம்பெனி சார்ட்டு படி நம்ம எடுக்கிற எண்களில் நம்மளுக்கு கிடைக்கிறது 884 பாக்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்கலாம். இப்போ டி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கணக்குலனா 1. ஸோ 1884 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த கணிப்பில் இருக்குது. இப்போ நம்ம மந்த்லி சார்ட்டு படி அது எப்படி வருது, இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட்டாக இருக்கும். நேற்று டவுட்டே கிடையாது, நம்ம சொன்னோம் மந்த்லி சார்ட்டு அப்படிங்கிறது வேணால் விசு பம்பர் கடைசி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போன்ட்டு.
ஸோ 1884 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை பார்க்குறோம். சேட்டில் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல விசு பம்பர் 54 52 நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுங்களா, 135 5452. ஆனால் நான் எடுத்தது 545213. சீரீஸில் வேணால் மாறி இருக்கலாம். ஏ எடுத்தேன், நான் வந்தது விபியில் இந்த 13 அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டு 54 52 அப்படியே மாறி இருக்குது. ஓகே, இப்போ இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு இன்றைக்கி வருமா அப்படிங்கிறது கேரண்டியாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா விசு பம்பர் பேட்டர்ன்லேருந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகுமா இல்லை சம்ருதி கடை லாஸ்ட் ரிசல்ட்லேருந்து வருமா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும். இருந்தாலும் 575 அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸோ நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வரக்கூடியது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்த அந்த 488 அப்படிங்கிற ஒரு கணிப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது 4க்கு 8 5க்கு 8 2க்கு 4 அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணோடைய நம்ம இந்த கணிப்புகளை முடிச்சுக்குவோம். இந்த பேட்டர்ன் படி வருமா என்னங்கிறது அது 2 மணிக்கு மேலே, அதாவது 2 மணிக்கு 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு 2 மணிக்கு எப்படி பேட்டர்னை பார்த்துட்டு தான் நம்ம போஸ்ட்டில் டேப்பில் போட முடியும். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்போதைக்கு நம்ம எடுக்கிற கணிப்புகளில் வரக்கூடியது நம்மளுக்கு 884 பாக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற எண்கள் 2 தான், அது 8 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. இன்றைக்கி சொல்ல போனால் நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. ஆனாலும் 452 இந்த இடத்துல இந்த சார்ட்டில் நம்மளுக்கு வேறு எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா 952க்கு இங்கே 861 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 4க்கு வந்து 9க்கு 8னா 4க்கு 3 5க்கு 6 2க்கு வந்து 1 361 அதான் பார்க்கலாம் இதில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பொதுவாகவே ஒரு விஷயம், ஏன் நம்ம இந்த ஒரு செட்டோடு நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கணிப்புகளோடு முடிக்கிறோம், அதாவது 884 முடிக்கிறோம்னா விசு பம்பருக்கு அப்புறம் இந்த சம்ருதி ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு வருதா இல்லை இந்த மந்த்லி சார்ட்டு படி வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் நிறைய கணிப்புகள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். அதனால் நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணோம்னா 884 பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கணிப்போடு நம்ம இன்றைக்கி முடிச்சுக்குவோம். இதில் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நம்ம டேரெக்டாகவே 4Dயில் நம்ம வந்து குரூப்பில், அதாவது குரூப் கிடையாது, நம்மளுடைய போஸ்ட்டில் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப சொல்கிறேன், இதே மாதிரி பல கணிப்புகள் உங்கள் சேனலில், நம்ம சேனலில் தெளிவாகவே வரும். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த டைமில் நம்ம போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து 3Dயை தான் நம்ம டார்கெட் பண்ணோம். ஏன்னா விசு பம்பரில் எப்படி வேணாலும் 1 2 3 3 4 5 அப்படிங்கிற மாதிரி ரேண்டம் நம்பராக தான் வருன்ற மாதிரி ஒரு கணிப்பாக இருந்துச்சு. அதனால தான் அப்படி நம்ம கணிப்பு எடுத்தோம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து டபுள்ஸ் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அது எப்படி இருக்கும் போது பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.